என்னங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை கேட்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. நம்ம லீலா தான் நம்ம சுப்பிரமணிய கேஸில் முக்கியமான சாட்சி நினைக்கும் போது கண்டிப்பாங்க அவர் இந்த கேஸ்ல இருந்து நிச்சயமா வெளியே வந்துடுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஆனால் லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா அவங்க எதிர்காலம் என்னாகுமோன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குங்க. என்ன ராஜா நீங்களும் அம்மா மாதிரி பேசுறீங்க? லீலாவை காப்பாத்த போய் தான் இன்னைக்கு அவர் குற்றவாளியா நிக்கிறாரு. அப்ப லீலா உண்மையை சொல்லி அவரை காப்பாத்துறது தானே நியாயம். உங்களோட நியாய தர்மம்லாம் எனக்கு புரியுது இளவரசி. ஆனால் லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதை நினச்சி தான் அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அம்மாக்கு கவலைப்பட மட்டும்தான் தெரியும், நியாய தர்மத்தை பத்தி தெரியாது. அது இல்லைங்க, அந்த ஏசி வேற லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அப்புறம் அவ்வளோதானே மிரட்டிட்டு போயிருக்கான். அதே மீறி வந்து சாட்சி சொன்னாங்கன்னா அப்புறம் அவன் சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிருமோன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ராஜா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க? நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு பயந்து ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி தரணுமா? அதுக்கு பதிலா பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா வந்து உண்மையை சொல்லி அவரை வெளியில கொண்டு வர்றது தானே நியாயமோ தர்மமோ? இதை அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா லீலா சாட்சி சொன்னால் அவங்க வாழ்க்கை பாதிக்கும், அவங்க சாட்சி சொல்லாட்டி உங்கள் வாழ்க்கை பாதிக்கும். அம்மா ஹாஸ்பிட்டல் போய் சுப்பிரமணியை பார்த்துருக்காங்களாம். அப்போ கூட அவர் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஆனால் லீலாவை கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு லீலாவை கோர்ட்டுக்கு வர சொல்கிறீங்க? நீங்கள் கட்டாயப்படுத்தி லீலாவை சாட்சி சொல்ல வச்சிங்கன்னா தான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துவாங்க, ஆனா பண்ணிக்கலாம் மாட்டாங்க. எதை வச்சு நீங்கள் எவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சொல்றேன். ஏங்க என் நிலைமை பாத்தீங்களா? 2 கண்ணுல எது முக்கியம்னு கேட்டா நான் எந்த கண்ணுக்கு சொல்லுவேன்? ஒரு பக்கம் நம்ம இளவரசியோட புருஷன் நம்ம பொண்ணு லீலாவை காப்பாத்த போய் இன்னைக்கு ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம இளவரசியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குங்க. அவரை காப்பாத்தணும்னா நம்ம லீலா கூண்டுல ஏறி உண்மையை சொல்லணுமா? அப்படி சொன்னா அவளோட எதிர்காலம் பாழா போயிடுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னுங்க முடிவு எடுக்கிறது? இந்த சிக்கல்ல இருந்து நம்ம 2 பொண்ணுங்களும் மீண்டு வாழ்றதுக்கு நீங்க தாங்க சாமியா இருந்து ஒரு வழி காட்டணும். ராஜா, என் அம்மாக்கு என் வாழ்க்கையும் முக்கியம், லீலாவோட வாழ்க்கையும் முக்கியம். நாங்க 2 பேருமே அவங்க 2 கண்கள் மாதிரி. 2 பக்கமும் சிக்கல் இருக்கிறனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பயமுறுத்துறாங்க. ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணிக்க மாட்டாங்க. எங்களை விட்டு போற அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஓகேங்க, நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மா தற்கொலை முடிவுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இளவரசி, மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி, அதை கேட்கலாங்களா? என்ன? உங்கள் விருப்பத்துக்கு என்னங்க லீலா கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்ன பிறகு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க யாருங்க முன் வருவா? எல்லா உண்மையும் தெரிஞ்ச யாராவது ஒரு நல்லவன் லீலாவை கல்யாணம் பண்ணிக்க முன் வராமலே போயிடுவான். கண்டிப்பா வருவான். அண்ணி, என்ன சண்முகம்? சுப்பிரமணியனை கேஸ் விஷயமா நான் போய் லாயரை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா கிட்ட விஷயத்த சொல்லுங்க. சரி,
டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடு. இப்பவே டைம் ஆச்சு அண்ணி. நான் எங்கேயா வெளியில சாப்பிட்டுக்கிறேன். சீக்கிரம் போலனா லாயர் எங்கேயாவது வெளியில போயிட போறாரு. சரி, சீக்கிரமா அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் என்ன மாமா நீ பண்றதெல்லாம் பார்த்தா சுப்பிரமணிய மாமா உன்னால காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. ஏ கயல், எதுக்கு இப்ப வீணா சண்முகத்து மேல எரிஞ்சு விழற? அட நீ வேற சும்மா இருக்கா? நானும் எத்தனை நாளா இவர் எப்படியாவது சுப்பிரமணிய மாமா வெளியே கொண்டு வந்துருவாருன்னு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்ப கேள்விப்படுறதையும் இவர் பண்றதையும் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. அப்படி என்ன தெரிய கேள்விப்பட்ட? அந்த இளவரசியோட தங்கச்சி இருக்காளே, அதான் அந்த லீலா. அவ வந்து சாட்சி சொன்னதா சுப்பிரமணிய மாமா வெளியே விடுவாங்களாம். அதுக்காக இவர் அந்த லீலா கிட்ட சாட்சி சொல்ல வரணும்னு கேட்டிருக்காரு. முதல்ல அந்த லீலா சாட்சி சொல்லுவாளா? அப்படியே சாட்சி சொன்னாலும் சுப்பிரமணிய மாமா வெளியே விடுற மாதிரி சாட்சி சொல்லுவாளா? இல்ல கையில், நான் பேசியிருக்கேன். லீலா வந்து சாட்சி சொன்னா கண்டிப்பா அண்ணனை வெளியில கொண்டு வந்துடலாம். ஐயோ மாமா, உங்களுக்கு அந்த லீலாவை பத்தி தெரியாது. அப்படியே அவ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாலும் மாமாவை காப்பாத்துற மாதிரி சாட்சி சொல்ல மாட்டா. எப்படியாவது சிக்க வைக்கலன்னு மாமாக்கு எதிராக சாட்சி சொல்லுவா. இல்ல கையில், லீலா அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா இளவரசி அன்னைக்கிட்ட நான் பேசிட்டேன். அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன மாமா நீங்க? இளவரசியா கூண்டுல ஏறி சாட்சி சொல்ல போறா? கூண்டுல ஏறி நிக்க போறது அந்த லீலா தானே? அக்காவுக்காக லீலா கண்டிப்பா நல்ல விதமா தான் சாட்சி சொல்லுவா. நம்பு கையில். அந்த அக்கா கிட்டே திருட்டுத்தனமா கையெழுத்து வாங்கி சுப்பிரமணிய மாமாவை உள்ள வச்சவ தானே அந்த லீலா. அந்த அக்காக்காக இப்ப சுப்பிரமணிய மாமாக்கு சாதகமா சாட்சி சொல்ல போறாளா? அவதான் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எப்படி காத்துட்டு இருக்காளே. உங்களுக்கு தெரியாதா? இளவரசியும் சுப்பிரமணிய மாமாவும் பிரிஞ்சிருந்ததுக்கு காரணமே அந்த லீலா தானே. சுப்பிரமணிய மாமாவுக்கும் அக்காவுக்கும் தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டதும் அந்த லீலா தான். அதுக்காக நியாயம் கேட்க போன ஆறுமுக மாமாவை கட்டி வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணதும் அந்த லீலா தான். சரி, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் அப்போ நடந்தது. இப்போ பெரிய மாமா ஜெயில இருந்து வந்தப்ப இளவரசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலான்னு நானும் அவரை அவங்க வீட்டுக்கு போனப்ப வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம அடிச்சு அவமானப்படுத்திட்டா. அப்பேற்பட்டவ சுப்பிரமணிய மாமாவை காப்பாத்துறதுக்கு சாட்சி சொல்ல வருவான்னு எப்படி நம்புறது? சொல்லுங்க, எப்படி நம்புறது? ஆமா சண்முகம், கயல் சொல்றதும் சரிதான். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆரம்பத்துல இருந்தே அந்த லீலா நம்ம குடும்பத்துக்கு எதிரி. இதுல கோர்ட்டு படி ஏறி சுப்பிரமணிக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டானா அப்புறம் நம்ம சுப்பிரமணியோட நிலைமை என்ன வருது? இதுல நீ வேற சஸ்பெண்ட் ஆயிருக்க. அண்ணி, கையில் ஏதோ லீலா மேல இருக்க கோவத்துல பேசிட்டு இருக்கா. கோவத்துல பேசினாலும் அவ உண்மையை தானே பேசுறா. அண்ணி, நீங்க பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாம பயப்படுறீங்க. இப்பதான் இளவரசி அண்ணி அண்ணன் கூட சேர்ந்துட்டாங்கல்ல. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. லீலா கண்டிப்பா அண்ணனுக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லுவா. அவன் கூண்டுல ஏறி சாட்சி சொல்லி என் மாமாவை காப்பாத்துறது. நான் கூண்டுல ஏறி சாட்சி சொல்லி என் மாமாவை காப்பாத்துறேன். புரியாம பேசாத கையில். நீ கூண்டுல ஏறி என்னன்னு சாட்சி சொல்லுவ? நானும் மாமாவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கே போகணும்னு சாட்சி சொல்லுவேன். அறிவு கெட்டவளே, புத்தி இருக்காடி உனக்கு? என்ன பேச்சு பேசுற? கொஞ்சமாவது உன் வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா? எனக்கு சுப்பிரமணிய மாமா வெளியே வரணும். அதுக்காக என் உயிரை கொடுக்கறது கூட நான் தயாரா இருக்கேன். மானம் தானே, போன போட்டும். சுப்பிரமணிய மாமா வெளியே வந்தாதான் எனக்கு சந்தோஷம். கையில், உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தையை கொட்டாத. என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு. அவசரப்பட்ட எந்த காரியமும் ஒழுங்கா நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு. இளவரசி அனிதா கூப்பிடுறாங்க. சொல்லுங்க நீ. லீலா உண்மையா சொல்றேன்னு ஒத்துக்கிட்டா. அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நான் கோர்ட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல நீ வேணா, நானே வந்து கூட்டிட்டு போறேன். சரி, உங்க இஷ்டம். சரி, வச்சுட்டுமா. சண்முகம், இளவரசி என்ன சொன்னா? லீலா சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாலாம். இந்த விஷயத்த நான் அட்வொகேட் கிட்ட சொல்லணும். அப்பா வந்தவொன்னு சொல்லுங்க. வரேன். ஏய், ஏன்டி எப்ப பார்த்தாலும் இப்படி ஏட கூடமா பேசுற? சுப்பிரமணிய மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும், அவரை வெளியே கொண்டு வரணும். அந்த ஆதங்கத்துல தான் வாய் தவறி ஏதோ பேசிட்டேன். ஹலோ சார், நான் ஏட்டு ரங்காச்சாரி பேசுறேன் சார். சொல்லுங்க ரங்காச்சாரி. உங்க அண்ணன் கேஸ்ல சாட்சி சொல்ல இருந்த லீலாவை ஏசி பெருமாள் கிட்னாப் பண்ண போறதா எனக்கு தகவல் வந்திருக்கு சார். உண்மையாவ சொல்றீங்க? ஆமா சார். இது நம்பகமான தகவல் தானா? ஆமா சார், ரொம்ப நம்பிக்கையான இடத்துல இருந்தா தகவல் வந்திருக்கு. சரி, உங்க இன்ஃபர்மேஷனுக்கு நன்றி. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார்.
வாங்க தம்பி, உள்ள வாங்க. எங்க கூப்பிடுங்களா மாட்டீங்களா பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல கூப்பிட்டீங்க. வெறும் போலீஸ் ஆபீசரா இருந்தா வெளியில பேசி அனுப்பிச்சிடலாம். நீங்க உறவுக்காரங்க, மாப்பிள்ளையோட தம்பி வேற. உள்ள கூப்பிடாம இருக்க முடியுமா? உட்காருங்க. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அம்மா லீலாங்க. ஓ, லீலாவா? ஏன், என்ன விஷயம்? அவசரம், ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நான் தான் லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே தம்பி. அப்புறம் எதுக்காக லீலா கூப்பிடுறீங்க? அத்தை இது வேற விஷயம், நீங்க லீலாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து நீங்க லீலாவையே கூப்பிடுங்களேன், நான் லீலா கிட்டே சொல்லிக்கிறேன். ஆ, லீலா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சாட்சி சொல்ல கூப்பிட தானே வந்தீங்க? இல்ல அத்தை, அது வந்து இத பாருங்க, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்க மேலதிகாரி வந்து சாட்சி சொல்ல வராதீங்க, வந்தீங்கன்னா அசிங்கப்படுவீங்க அப்படின்னு எங்களை மிரட்டிட்டு போறாரு. நீங்க வந்து சாட்சி சொல்ல வான்னு கூப்பிடுறீங்க. உங்க அண்ணன் கூட இந்த விஷயத்துல லீலாவை கோர்ட்டுக்கு வர வேண்டான்னு தான் சொல்றாரு. ஒரு பக்கம் பெரிய பொண்ணோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணோட வாழ்க்கை. எனக்கு ரெண்டும் முக்கியம்தான் தம்பி. ஆனா மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டதால இப்ப லீலாவோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவ இனி சாட்சி சொல்ல வரமாட்டா. அவளை விட்டுருங்க. இல்ல அத்தை, நான் எதுக்கு சொல்றேன்னா, இத பாருங்க தம்பி, மாப்பிள்ளையை காப்பாத்துறதும் முக்கியம்தான். ஏதாவது செஞ்சு அவரை காப்பாத்த பாருங்க. லீலாவை மட்டும் கோர்ட்டு கூப்பிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இங்கே? இல்ல சும்மாதான். லீலா தான் சாட்சி சொல்ல வருவாங்கன்னு இளவரசி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் என்ன சார் பிரச்சனை? ஓ, அம்மா இதை சொன்னாங்களா? அதான் வழக்கமா நடக்கிறது தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே லீலாவுக்கு தான். என்னது, லீலாவுக்கு பிரச்சனையா? அந்த ஏசி லீலாவை கடத்த போறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஐயோ, என்ன சார் அநியாயமா இருக்கு? அவன் எதுக்கு சார் லீலாவை கடத்தணும்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நானே இந்த விஷயம் அத்தைக்கு தெரியக்கூடாது, லீலாவை கூப்பிட்டு தனியாக எச்சரிக்கை பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் லீலா எங்கே போயிருக்கான்னு அத்தை பிடி கொடுக்காம பேசுகிறாங்க. சார் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு காலையில் லீலா என்கிட்ட சொல்லிட்டு சார் போனாங்க. அநேகமாக அவங்க காலேஜில் தான் இருப்பாங்க. இப்போ போன பார்க்கலாம் சார். அப்படியா? நீங்கள் என் கூட வர முடியுமா? சார் கண்டிப்பாக வரேன் சார். சார் ஏன் சார் அந்த ஏசி இவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறான்? அவன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாதா? நான் தான் சஸ்பென்ஷனில் இருக்கேனே ராஜா. அவன் தப்பா யோசிக்கிறான்றதுக்காக நம்மளும் அப்படியே யோசிக்க முடியாதுல்ல. சரி வாங்க லீலாவை தேடுவோம். சார் என் வண்டியில் போயிடலாம் சார். சரி வண்டி எடுங்க. போலாமா சார்? போலாம். இந்த காலேஜ் தானே? ஆமாம் சார். ஆமாம், இதான் லீலா படிக்கிற காலேஜ். சார் அவங்க லீலாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட கேட்டா லீலாவை பத்தின விஷயம் தெரியும். வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், லீலா. லீலா எங்க ஃப்ரெண்டு தான். ஏன், என்ன விஷயம்? லீலா எக்ஸாம் எழுத வந்தாங்களா? அவ எக்ஸாம் முடிச்சுட்டு முன்னாடியே போயிட்டாலே. போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? லைப்ரரிக்கு போறேன்னு சொன்னா. சார் அப்ப கண்டிப்பா அவங்க காலேஜுக்குள்ள தான் இருக்கணும். அவ காலேஜ் லைப்ரரியில இல்ல, கேகே நகர் லைப்ரரிக்கு போயிருக்கா. ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் அது லீலாவோட ஃப்ரெண்டு தான் சார். அவங்ககிட்ட போய் கேட்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு நிமிஷம். என்ன? நீங்க லீலாவோட ஃப்ரெண்டு? ஆமா. லீலா உள்ள லைப்ரரியில இருக்காங்களா? இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தா, இப்பதான் கிளம்பி போறா. எந்த பக்கம் போனாங்க தெரியுமா? இந்த பக்கம் தான் போனா. ஆமா, என்ன விஷயம்? இல்ல சும்மாதான். தேங்க்ஸ். தேங்க்ஸுங்க. பைக் எடுங்க. போங்க.
எம்மாடி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. ஓ இந்த அட்ரஸா? நான் போற ஏரியா தான் பாட்டி. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் வரும், அந்த லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு ரைட் வரும், அந்த ரைட் பக்கத்துல இன்னொரு ரைட் வரும், அங்க போனீங்கன்னா இந்த இடம் வரும். என்னமோ ரைட்டு லெஃப்ட்னு சொல்றியம்மா, ஒண்ணுமே புரியலம்மா எனக்கு. நீயும் அந்த ஏரியாங்கிற, என் கூட வந்து கொஞ்சம் காமிமா. நீயும் அங்க போன மாதிரி இருக்கும்ல. ராஜா இல்லைங்க சார் லீலா தானே அது? ஏறுமா வண்டியில.